இந்த இயேசுவுக்கு ஒரு பெயர் நல்லவர். சொல்லுங்க, இயேசு நல்லவர். அந்த ஆண்டவர் நன்மை செய்கிறவர். வரப்போகிற ஒரு ராஜ்யத்தை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுத்தவரும் இந்த ஆண்டவர். எவ்வளவு ஒரு நல்லவர் சொல்லுங்கள். இயேசு நல்லவர், அவர் மிகவும் நல்லவர். உலக வாழ்வு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். பரலோகத்திற்கு எப்படி போக வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்தில் போக முடியாது என்று மோட்சம் போகிற பாக்கியத்தையும் சொல்லிக் கொடுத்தவர் இந்த இயேசு. இவர் நன்மை செய்ய வந்தார். கூடவே வசனம் சொல்லுகிறது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திருந்தாராம். பிதா இவரை வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார் என்று வாசித்தோமே. ஏன் இந்த வல்லமை? பிசாசு அவன் வல்லமை பெருத்தவனாய் இருக்கிறான். பிசாசின் வல்லமை கொடிதாய் இருக்கிறது. உங்கள் குடும்பங்களுக்குள் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நடக்கிற சில பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? பொல்லாத பிசாசானவன். நீங்களும் எதிர்த்து நிற்கிறீர்கள், நீங்களும் போராடி பார்க்கிறீர்கள், அது உங்கள் குடும்பத்தை விட்டு போகிறதே இல்லை. ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது, இயேசுவை பிதா வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினதினால் இந்த இயேசுவை அழைத்தால் தான் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பிசாசின் கிரியைகள் எல்லாம் முற்றிலும் நம்மை விட்டு விலகி போகும். ஒருவேளை இந்த வளாகத்திற்குள் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, நேரலையிலும் தொலைக்காட்சியிலும் என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இந்த ஆண்டவராகிய இயேசு, நீங்கள் எந்த மதம், எந்த இனம், எந்த பட்டணம், எந்த ஊர், எந்த மொழி பேசுகிற மக்களாய் இருந்தாலும் உங்கள் வாழ்வில் இருக்கிற பிசாசின் கிரியைகளை அழித்து உங்களை விடுவிக்க விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த இயேசுவை அழைத்தால் அவர் உங்களையும் விடுதலை செய்வார். ஹல்லேலூயா.